அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சிம்ம ராசிக்கு இந்த வார பலன் என்ன பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். 11/1/2026 முதல் 17/1/2026 வரை இந்த சிம்ம ராசிக்கு என்ன பலன் கொடுக்குது. இந்த வாரத்தில் முக்கியமான பண்டிகை தைத்திருநாள், பொங்கல் திருநாள். பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வீட்லையும் சுபிட்சமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடி எல்லாம் வல்ல சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். உங்கள் ராசிநாதனே சூரிய பகவான். ஆகவே இந்த தைத்திருநாள் அன்று சூரிய பகவான் மனதார வேண்டி வரும்போது உங்களுக்கு அனைத்து துறையிலும் வெற்றி பெறும். ஏனென்றால் உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். ஆகவே சூரியனுடைய அனுகிரகம் பெற்றால் நீங்க வாழ்க்கையில பிரகாசம் அடையக்கூடிய தன்மை உண்டாகும். 6, 8ஆம் இடத்துல உங்க ஜாதகத்துல சூரியன் மறைவா இருந்தால் சூரியனால் ஏற்படக்கூடிய அனுகிரகங்களை பெறக்கூடிய தன்மை கிடைக்காமல் சென்றுவிடும். அதுவே மற்ற கிரகம் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சற்று ஏற்றம் இறக்கத்தோடு நடக்கக்கூடிய தன்மை. உங்களுக்கு ஏற்கனவே கண்டசனி நடப்பதும் குரு 11ஆம் இடத்துல இருந்து மட்டுமே உங்களுக்கு அனுகிரகம் உண்டு. சனி பகவானால் உங்களுக்கு சற்று மனசோர்வு, இந்த வேலையை செய்தாலும் சற்று தாமதமே கொடுக்குது, அந்த வேலை முடிய மாட்டேங்குது, போன இடத்துல எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுங்க, போன இடத்துல ஒரு நேரத்துல போனாலும் வேலை முடிய மாட்டேங்குது, நிறைய கால தாமதம் ஆகுதுங்கிறது எல்லாம் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த தாமதத்துல இருந்து கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும். ஏதேனும் ஒரு துறையில இருந்து நீங்க வெளியில வந்திருந்தால் அதே துறையிலே உங்களுக்கு மறுபடியும் பணி அமர்த்தக்கூடிய தன்மை உண்டாகும். எப்படி இருந்தாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல போய் மறைந்தாலும் அந்த செவ்வாய் 9ஆம் பார்வையை பார்ப்பதால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதாவது ஏதேனும் ஒரு துறையில இருந்து நீங்க வெளிப்பட்டு இருந்தால் அதே துறையிலே உங்களுக்கு பணி அமர்த்தக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்காரர்களும் உண்டு. 4ஆம் அதிபதி செவ்வாய், 9ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய். ஆகவே லக்னமாக இருந்தாலும் ராசியா இருந்தாலும் அதுவே அது 6ஆம் இடத்துல உச்சம் பெறுது. உங்க ராசிக்கு அந்த செவ்வாய் பார்வையால் உங்கள் பாக்கியம் அடையுங்க. உங்க செவ்வாய் இருக்கும் இடமிருந்து உங்க ராசியை பார்ப்பார். ஆகவே சற்று மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டாகும். அதுவே நீங்கள் எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில இருந்து நீங்க ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடிய தன்மை. குரு பகவான் உங்களுக்கு சாதகம் உள்ள இடத்துல அமர்ந்திருக்க 11ஆம் இடத்துல இருப்பதால் குரு கடாட்சம் கிட்டு வாழக்கூடிய தன்மை, திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, புத்திர பாக்கியம் அடையக்கூடிய தன்மை. உங்க பிள்ளைகளுக்கு உயர் கல்விக்கு ஏதேனும் ஒரு முயற்சி ஈடுபடுகினா அந்த உயர்வு கல்விக்கு உண்டான இடம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். பிள்ளைங்களை உங்களை மதித்து நடப்பாங்க இந்த காலத்துல. ஆகவே இந்த புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க லாபத்துல அமர்ந்திருக்கிறால் சொர்ண பிராப்தம் உண்டாகும். ஆகவே ஏதேனும் உங்களுக்கு நகை, ஆடை, ஆபரணங்கள் புதிதாக வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கைமேல் கிடைக்கும். ஆகவே சற்று நிதானமாக இருந்து கவனத்தோட, சனி 7ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று கவனமாக இருந்து நடக்கணும். கேது பகவான் ராசியில அமர்ந்து இருப்பதால் ஞானத்தை போதிப்பார். நீங்க செய்யற செயல் தாமதத்தை கொடுப்பார், அதான் பிரேக் சொல்லுவோம். சற்று தாமதத்தை கொடுத்து உங்களுக்கு ஞானத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பார். நான் செய்யறது கரெக்டா இல்லையாங்கிறது உங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார். நீங்க செய்யறது தவறுனா உங்களை மனசாட்சியை உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த மனசாட்சி உங்களுக்கு கொண்டு விடும் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க, உன மனசாட்சி ஊருக்கலையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். அதே போல் நம்ம மனசாட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது கேது பகவான். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் சூரிய பகவான் 6ஆம் இடத்துலையும், செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துலையும், சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே போய் அமர்வதால் எல்லா துறையிலும் நீங்க கவனத்தோடு கையாளணும். கவனம் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு சிக்கல் அமரும். ஆகவே அந்த சிக்கல் இருந்து நீங்க தப்பிக்கொள்ள குரு பகவான் உங்கள் உறுதுணையாக இருந்தாலும் சனி பகவானும் மற்ற கிரகம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையாக இருப்பதால் உங்களுடைய எண்ணம் பூர்த்தி அடைய சற்று கவனத்தோடு இருந்து செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி பெற சொல்லி விடைபெறுகிறார். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க. நன்றி, வணக்கம்.